முத்து மீனா 2 பேருமே ஆர்டர் விஷயமா வெளியே போயிட்டு அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு அந்த கார்ப்பரேஷன் கம்பெனி மேனேஜரோட அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இது மாதிரியான அவங்க டெக்கரேஷன் விஷயங்களை இன்னும் தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு அது விஷயமா அவங்க ஒரு கணக்கு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பேம்மான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் நல்லா தான் பார்த்துப்பேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மீனா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ வேற வயிறு வலி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்த, அதான் முத்துவும் என்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். உன்னால் இதை தனியாக இருந்து சமாளிச்சுக்க முடியுமான்னு சொல்ல, கூட நிறைய அக்காலாம் இருக்காங்க மாமா, அவங்க எல்லாருமே என் கூட இருந்து என்னை நல்லா பார்த்துப்பாங்க, வேலையும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்ல, அப்பா அதெல்லாம் பற்றி நீ எதுவும் யோசிக்க வேணாப்பா, இது நல்ல ஒரு கலெக்ஷன் வரக்கூடிய ஒரு இடம்தான். அப்பா இது நல்ல ஆர்டர் கிடச்சிருக்குப்பா, இது மூலமாக நல்ல அமௌண்ட்டும் நம்ம கைக்கு கிடைக்கும். மீனாவை எந்த வேலையும் பார்க்க விடாமல் நானே அவள் கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்ட உடனேயே இருக்க மீனாவும் சரின்னு எங்கள் முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே விஜயா வீட்டுக்கு வந்து கையில் இருக்க பேக்கை தூக்கி கோவமாகவே வீசவும் செய்கிறாங்க. என்னாச்சு விஜயா, ஏன் இப்படி இவ்வளோ கோவமாக இருக்கன்னு அண்ணாமலை கேட்க, என்ன மனோஜ் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்னு முத்து நினைக்கும் போது ஸ்ருதி ரவி 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. ஆண்டி என்னாச்சு, நீங்கள் ஆட்டோலேருந்து இறங்கி ரொம்ப வேகமாக உள்ளே வந்தீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. பிரச்சனை இல்லாமல் எந்த குடும்பம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், மனோஜ் இருக்க இடம் எங்கேயுமே பிரச்சனையாக தானே இருக்கும் அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே ரவி ஒரு மாதிரி பார்த்ததும் ஸ்ருதி வந்து சிரிப்பை நிறுத்திட்டு, ஆண்டி என்னாச்சு, வேறு ஏதாச்சும் பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, பிரச்சனை இந்த வீட்டில் எப்போதுமே பிரச்சனை மட்டும்தானே போயிட்டுருக்குன்னு அங்கே விஜயா கத்தவும் செய்கிறாங்க. ஆண்டி நடந்தது என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும்னு சொல்ல, ஆமாம் இப்போ வந்து இவங்க 2 பேரும் உங்ககிட்ட விஷயத்த சொன்னாங்களா அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கேட்க, ஆமாம் இப்போ தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. சந்தோஷமான விஷயம் தானே, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானே, இதில் கோபப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல, இவ கர்ப்பமாக இருக்குது, இவ சந்தோஷப்படக்கூடிய விஷயமா, இவ கர்ப்பமாக தானே இருக்கா, எல்லாம் எதுக்குன்னு எனக்கு தானே தெரியும்னு கோவத்தில் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்த மீனா இந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்ததை பார்த்ததுமே இவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க விஜயா. அதனால தான் வீட்டில் அந்த கோவத்தை காட்டவும் செய்கிறாங்க. அது எப்படி, இந்த வீட்டில் மூத்தவன் மனோஜ் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்லது நடக்காமல் இந்த வீட்டில் இவங்களுக்கு மட்டும் நல்லது நடந்தால் எப்படின்னு சொல்ல, ஆண்டி நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, மனோஜுக்கு நல்லது நடக்கணும்னா அதுக்கு மனோஜ் நேர்மையாக இருக்கணும், ஆனால் அவருக்கு அந்த நேர்மை நியாயம்லாம் எதுவுமே வராது, நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அது வரப்போகிறதில்ல, சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லி கொடுக்காத விஷயத்தையெல்லாம் மனோஜ் இப்போ எப்படி கற்றுப்பாருன்னு அங்கே ஸ்ருதி கேட்க, கரெக்டாக சொன்ன பலகுரல் அப்படின்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. உனக்கு என்ன திமிராடா, இந்த வீட்டில் இங்கே மனோஜுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் அப்பா அம்மா ஆயிட்டீங்க, அப்படி ஆயிட்டீங்கன்னா மனோஜுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, அப்புறம் பெரிய இடத்துலேருந்து பொண்ணு கொடுக்க வராங்களா, மனோஜுக்கு தான் ஏதோ குறை, அதனால தான் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து டிவோர்ஸ் ஆகிருக்கு, குழந்தை இல்லாததுனால தான் டிவோர்ஸ் ஆகிருக்குன்னு ஆளாளுக்கு என்னென்னமோ பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் வேற குழந்தைக்கு அம்மா ஆக போகிறீங்க, அம்மா அப்பான்னு ஆகி இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு விஜயா கத்துறாங்க. விஜயா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததை பார்த்தேன், இவன் கர்ப்பமாக இருக்கா, அந்த விஷயத்த தானே வீட்டில் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீங்களும் சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு என் பிள்ளை மனோஜை பற்றி என்ன அக்கறை இருக்க போகுது, என்ன கவலை தான் இருக்க போகுதுன்னு விஜயா சொல்ல, விஜயா அப்படின்னு அண்ணாமலை கத்துறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ என்கிட்ட சத்தம் போடுறீங்கன்னு சொல்ல, அப்படியே முத்துவும் மீனாவும் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா இருந்தாலும் அதெல்லாம் பற்றி சந்தோஷப்படணுமே தவிர்த்து இப்படி ஒரு பெத்த தாயாக இருந்து தான் வீட்டில் ஒரு வம்சம் விருத்தியாக போகுதுன்னு நினச்சி கவலைப்படுற ஒரே அம்மானா அது நீங்கள் மட்டும்தான் சொல்ல, இல்லைங்க நான் அப்படியெல்லாம் நினச்சிட்டு பேச வரல, மனோஜுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இவங்க 2 பேரும் அவசரப்படணும், எதுக்காக ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவாக இவ்வளோ அவசரப்படணும், எல்லாம் எதுக்குன்னு எனக்கு தானே தெரியும்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதியும் ரவியும் முத்துவையும் மீனாவையும் பார்த்து என்னன்னு கேட்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு அவங்க தலையாட்டவும் செய்கிறாங்க.
கரெக்டு. இவங்க தப்பாக ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் தான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. உடனே ரவியும், அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, அண்ணியும் முத்துவும் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலான்னு சொல்ல என்னடா சொல்ல போகிறாங்க, சொல்ல வரத்துக்கு முன்னாடி வாயில் ஸ்வீட்டை வச்சு ஊட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏண்டா உனக்கெல்லாம் மனோஜ் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை? இந்த வீட்டில் மற்றவங்க நல்லதுக்காக பண்ணுறேன், மற்றவங்க நல்லதுக்காக ஓடுறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ வசனம்லாம் விடுவேன். ஆனால் மனோஜுக்காக நீ என்னதான் பண்ணியிருக்கன்னு சொல்லும்போது, அத்தை இப்போ என்ன நடந்து போச்சு நீ இப்படி சத்தம் போடுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவும். நீ நிறுத்தடி, உன்னெல்லாம் நான் இப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல. ஊரில் என் அத்தை இந்த வீட்டில் யாருக்கு முதல் வாரிசு பிறகுதோ அவங்களுக்கு நிலத்தை எழுதி கொடுக்குறேன், சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னதுனால நிலத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு இப்போ திடீர்னு ஒரு குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் ஆகணும்னு முடிவு பண்ணி இதோ கர்ப்பமாகி வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவும், அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப கோபமாக கத்துறாங்க. அப்படியே நானும் மீனாவும் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ஆகிறதுல எங்களுடைய விருப்பம், அதை எதுக்காக நம்ம மற்றவங்க கிட்டே கேட்டுட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு அங்கே முத்துவும் மீனாவும் சொல்லவும் செய்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த வீட்டில் ஏதோ பெரிய அக்கறை இருக்கவனாட்டம் இவன் பேசுனான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லும்போது, விஜயா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்ல, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ஆண்டி இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ எமோஷ்னலாகி கத்துறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலை. மனோஜுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது நீங்கள் பண்ணுற தப்பு. பணத்தைக்கார பொண்ணு, பணத்தை ஆசை பிடிச்ச உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் அமையும், எப்படி நல்ல இடத்துல மனோஜ் ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணவும் முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு மனோஜ் திறமையானவராகவும் புத்திசாலித்தனமாக உடையவராகவும் இருந்திருக்கணும். ஒரு பொண்ணுக்கிட்ட ரோஹிணி கிட்ட ஏமாந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பொண்ணு கொடுக்க யோசிக்க தான் செய்வாங்க. ஒரு முட்டாளுக்கு யோசிக்க தானே செய்வாங்க ஆண்டி அப்படின்னு அங்கே ஸ்ருதியை சொல்ல, இங்கே பாருமா ஸ்ருதி, உங்ககிட்ட நான் இதை பற்றி எதுவும் பேச விரும்பலை, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ எதுவும் பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா, இந்த வீட்டில் நீ எவ்வளோ மோசமான ஒரு ஆளாக நடந்துக்கிட்டேன்னு இப்போ தான் எனக்கு நல்லாவே தெரியுது. பெத்த பையனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷப்படுற தாயை பார்த்துருக்கேன், ஆனால் அப்படி ஒரு குழந்தையே வேண்டாம்னு சொல்கிற தாயை இப்போ தான் முதல் தடவையே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, நான் இந்த விஷயத்தில் உறுதியாக தெளிவாக ஒரு முடிவை எடுத்துட்டேன். இங்கே பார், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்லேயே இருக்க வேணாம். அப்படி இல்லையா இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா இன்னும் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிச்சிரு அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா நேரடியாகவே சொல்ல, இதை கேட்ட அண்ணாமலை கோவம் வந்து விஜயா கன்னத்தில் ஓங்கி அறைய விட விஜயா கீழே போய் தெரிச்சு விளங்கவும் செய்கிறாங்க. ஓடி போயிட்டு மனோஜ் தூக்கவும் செய்ய, அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, அம்மா இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, நிறுத்துடா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை 2 பேரும் வாயை திறந்து பேசுனீங்க, அப்படி உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னா இந்த வீட்டை விட்டு நீ முதல்ல உன் பிள்ளையை கூட்டிகிட்டு வெளியே போ. உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு வேணும்னா இந்த வீட்டுக்குள்ளே வாங்க. அதை விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்க மற்றவங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே போவாங்க, இல்லை வெளியே தான் போகணும்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணாமலை சொல்ல, மாமா கொஞ்சம் வேணாம் மாமா, எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பேச வேணாம் மாமா, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு மீனாவும் சொல்ல, இல்லைம்மா இதுக்கு மேலே பொறுத்தெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. இவளும் இப்போ திறந்துவா அப்போ திறந்துவான்னு இவன் செய்கிற தப்பை எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு அமைதியாக போகிறேன்ல, அதுதான் நான் செய்கிற தப்பேன்னு அங்கே அண்ணாமலை சொல்லவும் செய்கிறாங்க. அன்னைக்கு அரசு வந்து சொல்லும்போது இந்த விஷயத்தை பற்றி முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் சொன்னேன். இன்னும் குழந்தைக்கான எந்த ஏற்பாட்டையுமே அவங்க பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. அந்த பொண்ணு வயிற்று வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அன்னைக்கு வயிற்றில் கத்தியால் குத்துனாலே அந்த சிந்தாமணியுடைய ஆள், அதனால் ஏற்பட்ட வலி தான். அந்த வலினால தான் தாங்க முடியாமல் மீனா வயிறு வலியில் துடிச்சு போயிருக்கான். அங்கே இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் அதிகம் எடுக்கக்கூடாது, வேலை அதிகமாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எங்கே இந்த வீட்டுக்கு முத்து மூலமாக முதல் வாரிசு வந்துடுமோன்ற ஒரு பயத்துலையும் ஒரு பதட்டத்துலையும் மனோஜுக்கு கல்யாணமே நடக்காத போயிடுமோன்ற ஒரு வெறியிலையும் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. அதுக்காக என்ன வேணாலும் நீ பேசுவேன், அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்போம்லாம் அர்த்தம் இல்லை விஜயா. நீ பேசினதை ஒரு நாளும் நான் மன்னிக்கவே மாட்டேன். முதல்ல முத்து மீனா கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது விஜயா நிதானத்துக்கு வராங்க. அப்போ அப்படியெல்லாம் எந்த விஷயமும் நடக்கவே இல்லையா, எல்லாமே நம்மளுடைய கற்பனையா அப்படின்னு விஜயா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை
உங்ககிட்டேருந்தே நான் எந்த மன்னிப்பையும் எதிர்பார்க்கல. இந்த வீட்டுக்கு வாரிசு வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் தான் ஆசைப்படுறோம். ஆனால் இந்த வீட்டில் என் புருஷன் ஒரு பாசம் இல்லாமல் வளர்ந்த மாதிரி இந்த வீட்டில் மற்றவங்களுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சு என் குழந்தை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இந்த வீட்டில் என் குழந்தைன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தின்னு எல்லாருடைய பாசமும் முழுமையாக கிடைக்கணும். அந்த முழுமையான பாசம் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நானும் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு குழந்தைய பற்றின யோசனை எனக்கு வரவே வராதுன்னு சொல்ல. என்னம்மா நீ என்ன பேசுகிற? இங்கே விஜயாவும் குழந்தைய ஏற்றுக்கணுன்றதுக்காக நீ குழந்தைய பெற்றுக்காமல் இருப்பியான்னு சொல்ல. தேவைப்பட்டா இருப்பா மாமான்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் சொல்லும்போது, பாத்தியா அப்படின்னு விஜயாவை பார்த்து ரொம்ப கோவமா அண்ணாமலை கதை. அப்பா நீ டென்ஷன் ஆகாதப்பா, முதல்ல வந்து உட்காரு. அம்மா எப்போயும் எப்படி தானே உனக்கு தெரியாதா அப்படின்னு அங்கே முத்து கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு எங்கள் மீனா கொண்டு வந்து தண்ணி கொடுக்க, இங்கே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அண்ணாமலை தெம்பாவே கிளம்பி எங்கள் விஜயாவை திட்டமும் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகனும் ஒரு மருமகளும் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும்னு சொல்லுவாங்க. பார்வதி கிட்ட கேட்டுப்பாரு, அதோட வழி என்னன்னு உனக்கு புரியும். ஆனாலும் உனக்கு இப்போதைக்கே எதுவுமே புரியாது விஜயா. கூட இருக்கவங்க எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனால் மட்டும்தான் அதை புரிஞ்சுப்பண்ணா, அதுவும் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எங்கள் விஜயா எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சப்படி நிற்கவும் செய்கிறாங்க. அத்தை, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் இங்கே யாரும் முடிவெடுக்க வேண்டாம். நாங்கள் முடிவை எடுத்துட்டோம். அந்த முடிவை நாங்கள் எப்போ செயல்படுத்தணுமோ அப்போ அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. முத்துவும் இதை கேட்டு, ஆமாம் மீனா, அம்மாவுக்கு நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுல விருப்பம் இல்லை. அதை எப்படி இவங்க டைரெக்டாக நம்ம மூஞ்சி முன்னாடி சொல்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்ல. ஆமாங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல. முத்து, மீனா, உங்கள் 2 பேருக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், உங்கள் அம்மா இப்போன்னு இல்லை, ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டா. அதுக்காக எல்லா ஜென்மத்திலையும் குழந்தை வேணான்னு தள்ளி போடுவீங்களா? அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய ஒரு பாவம் தான் சொல்லுவேன். ஒரு பாவத்தை ஏன் நம்ம சமாளிக்கிறது போதும். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் சில பாவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். இந்த குழந்தை உங்கள் மூலமாக வீட்டுக்கு வர குழந்தை நிச்சயமாக அந்த குழந்தையால் நல்லதே நடக்கும்னு நாமளும் நம்புவோம். முத்துவும் மீனாவும் நான் சொல்கிறதை கேட்டு நடந்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேடுகட்ட ஜென்மத்துக்காக நீங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அண்ணாமலை சொல்ல. இல்லை மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல வரும்போது அங்கே மீனாவும் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்ட்றாங்க. அண்ணாமலையும் மனசொடைஞ்சு கவலைப்பட்டு உள்ளே போய்ட்றாங்க. ஆண்டி, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாகவே தெரியலையா? எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு ஸ்ருதியுமே இன்னும் கேவலமாக அவமானப்படுத்திட்டு போகத்தான் செய்கிறாங்க. ஸ்ருதியை அவமானப்படுத்திட்டு போக விஜயா நின்றுட்டுருக்க. எல்லாம் உன்னால தாண்டா, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டுது. மூலமாக வீட்டுக்கு முதல் வாரிசு வந்துடுச்சுன்னா அது மூலமாக சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றிடலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டுதே. எப்போ தான் உனக்கு கல்யாணம் முடியும்? அடுத்து எப்படா உனக்கு குழந்தை பிறக்குன்னு எனக்கு இப்போவே பல யோசனையெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு விஜயாவும் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பயங்கர சிந்தனையில் இருக்காங்க மனோஜும். நான் எனக்கு கல்யாணமான விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியலையேம்மான்னு மனசு உடஞ்சி நின்றுட்டுருக்காங்க மனோஜும். அடுத்த நாள் முத்து, மீனா 2 பேருமே கலங்கிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு கொஞ்சம் வெயிட்டு தூக்கினோடனே திரும்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிடுது. வலிக்குதேன்னு எங்கள் மீனா சத்தம் போட்டதுமே முத்து ஓடி வந்துடுறாங்க, அண்ணாமலை ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு மீனான்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைங்க, இந்த தண்ணி குடத்தை தான் தூக்கணும்னு சொல்லும்போது, என்ன மீனா நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எங்கள் மீனாவை ஹாலில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, இரு உனக்கு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு முத்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏய், காலையிலே இப்படி ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பா? அப்புறம் கிளம்பி பூ கொடுக்க போகணும், சங்க தலைவர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு கிளம்பி ஓடிடுவேன். வீட்டில் இருக்க மற்ற வேலைகள்லாம் நானாக பார்க்க முடியும்? ஏற்கனவே என் கால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியலைன்னு அங்கே விஜயா சொல்லும்போது, ஆண்டி, இங்கே மீனாவுக்கே வயிறு வலிக்குதுன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் கூட மீனா வேலை செய்யணும்னு எப்படி உங்களால் யோசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் ஸ்ருதியும். இங்கே பாருமா ஸ்ருதி, நான் வேணும்னேவா சொல்கிறேன், உண்மையிலே எனக்கு கால் வலி, அதனால தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் தான் பாப்பான்னு அங்கே விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள் பிள்ளை மனோஜ் தெண்டைமேனு வீட்டில் தானே இருக்கான், ஷோரூம்க்கு அதிகம் போக மாட்டான், அதனால் அவனே வேலை பார்க்க சொல்லுங்கன்னு அங்கே முத்து சொல்லிடுறாங்க. மீனா, என் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு போக, இல்லைங்க கிச்சனில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லாத, நானும் ரவியும் கூட பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை கூட்டிகிட்டு உள்ளே போகவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, காலையிலையும் இங்கே எண்ணெயை எடுத்து ஊற்றி விட்டுறாங்க.
கால் வலின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் ஏமாத்திட்டா இருக்கீங்க. அப்படி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உண்மையாகவே கால் உடஞ்சி படுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு வரேன். ஆண்டி ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க. நீ கிச்சனில் நின்று ஸ்ருதி கூப்பிடும்போது என்னம்மா ஸ்ருதின்னு இங்கே கேட்டுக்கிட்டே உள்ளே வர எங்கள் விஜயா கால் வலிக்கு கீழே சாஞ்சிட்றாங்க. கால் நிஜமாகவே அடிபட்டுருது. ரொம்ப வலியும் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சாரி ஆண்டி, எண்ணெய் கொட்டிடுச்சு, துடைக்கலான்னு தான் நானும் நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன் ஆண்டி அப்படின்னு அங்கே ஸ்ருதி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க விஜயாவுக்கு என்னாச்சுன்னா நம்மளை கேட்குறாங்க. கால் வலிக்கு விழுந்துட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போதும் ஏன் விஜயா பார்த்து போக மாட்டியா, பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கே விஜயாவுக்கு சரி ரொம்ப வலிக்குதான் ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி கேட்க ஐயோ வேணாங்க, கால் ரொம்ப சுலுக்கிடுச்சு போல, கொஞ்சம் பார்க்கலாம், நானே என்ன இதுன்னு பார்க்குறேன்னு விஜயா வந்துட்டு தான் காலில் இருக்க சுளுக்க வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு கால் வலி ரொம்ப தாங்கவும் இல்லை. ஐயோ ஆண்டியாலையும் இப்போ சமைக்க முடியாது, ரவிக்கும் எனக்கும் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, மீனாவுக்கும் முடியாது, பேசாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது ஆளை வச்சு சமைச்சிக்கலாம், நானே யாராவது அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு அனுப்பி விடுறேன்னு இங்கே ரவியை சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், நீ ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு எடுத்து அனுப்பி வைன்னு அங்கே அண்ணாமலை சொல்ல சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர் விஷயமா மீனாவும் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டெக்கரேஷன் வேலை ஆர்டர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அது மூலமாக வந்துட்டு நல்ல ஒரு அமௌண்ட்டு கலெக்ஷன் ஆகுது. இதுக்கிடையில் சிந்தாமணி மீனாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அவளை வந்துட்டு இந்த ஆர்டரை எடுத்து செய்ய விடாமல் பண்ணணும். எனக்கு கிடைச்ச ஆர்டர் அவள் எடுத்துக்கிட்டாலன்னு ரொம்ப கோபத்தோட சிந்தாமணி இருக்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவும் இல்லை. சிந்தாமணி இந்த நிலைமையில தான் பேசாமல் அந்த விஜயா கிட்ட வேண்டவே வேணாம், திரும்ப அவ காலில் போய் விழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, என்ன இருந்தாலும் அதை நானே பார்த்துக்கிறேன்னு சிந்தாமணி தனக்குள்ளே பல சிந்தனைகளையும் பல யோசனைகளையும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு முத்துவும் மீனாவும் ஏற்கனவே இந்த சிந்தாமணி நமக்கு பல சதிகளை பண்ணாலும் நிச்சயமாக இதில் சும்மா இருக்க மாட்டான்னு நினச்சிட்டு அந்த முத்து மீனாவும் பல வகைகளில் வந்துட்டு அந்த சிந்தாமணியை லாக் பண்ணுறதுக்கான விஷயங்களை மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணியால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியலை மீனோடைய டெக்கரேஷன் ஆர்டரில். இதனால் ரொம்பவே கவலையில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட தான் ஆட்களை அனுப்பி பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்த செய்கிறாங்க. அவள் பண்ணியிருக்க டெக்கரேஷன் முழுமையாக சேதப்படுத்தவும் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் மீனாவும் சரி, மீனா கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, வந்திருக்க ஆட்கள் எல்லாத்தையும் அடித்து துரத்துற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி இதை தெரிஞ்சு இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாமல் நிலைமையில் இன்றைக்கி இருக்கவும் செய்கிறாங்க. மீனா முத்து இவங்க 2 பேருடைய அந்த டெக்கரேஷன் வரவேற்பு இது எல்லாமே வந்துட்டு அந்த கம்பெனியுடைய மேனேஜருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இதனால் அவர் தன்னுடைய ஓனர்கிட்ட இதை பற்றி பேசவும் செய்கிறாங்க. அவங்க ஓனராக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் முத்து மீனாவை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டையும் சொல்கிறாங்க. நாங்கள் நினச்சதை விட எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் எந்த ஆர்டராக இருந்தாலும் அதை நாங்கள் உங்கள் கையிலே ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து மீனான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அதே வேளையில் அவங்க மூலமாக தான் ஸ்ருதி ரவிக்கு அந்த இடத்துல அந்த கார்ப்பரேஷன் கம்பெனியில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு அவங்க தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால முத்து மீனா ஸ்ருதி ரவிங்க இவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் திரும்ப திரும்ப கொடுக்குறேன்னு அவங்க இங்கே ஒரு அக்ரிமெண்ட்டையும் வந்துட்டு சொல்லவும் செஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லை, முத்து மீனா இவ்வளோ சிறப்பாக இந்த கார்ப்பரேஷன் கம்பெனிக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சியும் சரி, இங்கே வேலை பார்க்குறவங்களுக்காக அவங்க ஃபுட்டு வந்துட்டு பார்த்து இங்கே செஞ்சு கொடுத்ததும் சரி, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலேயே எங்கள் அமௌண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தரோன்னு சொல்லிட்டு செலவு போக அவங்களுக்கு லாபம் வர வகையில் கையில் வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கவும் செய்து, செலவு போக மீதி பணத்தை வந்துட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் கொடுத்தது போக கையில் 3 லட்ச ரூபா நிற்கவும் செய்த முத்துவுக்கும் மீனாவுக்கும். இதனால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. முத்து மீனா ஸ்ருதி ரவி இவங்க 2 பேருமே எங்கள் வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை கிட்ட இந்த பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கவும் செய்கிறாங்க. அண்ணாமலையும் சரிப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஹாப்பியாக ஆசீர்வாதம் பண்ண, நாங்கள் மாடியில் ரூம் கட்டலான்னு ஏற்பாடு பண்ணுறோம் மாமான்னு சொல்ல, என்னது மாடியில் ரூமா, யார் வீட்டில் யார் வீடு கட்டுறது, அதெல்லாம் இங்கே எந்த அனுமதியும் உங்களுக்கு கிடையாது, வீடெல்லாம் உங்களுக்கு இங்கே கட்டவும் முடியாது அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. இது கேட்டவுடனே ஆண்டி
முத்துவுக்கும் மீனாவுக்கும் இங்கே ரூம் இல்லை. எப்படியும் மனோஜுக்கு அடுத்த மேரேஜ் ஆகிட்டு அவங்க இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரூம் எடுத்துப்பாங்க. முத்துவும் மீனாவும் திரும்ப ஹாலில் தங்க முடியும். அதனால் அவங்க மேலே மாடியில் ரூம் கட்டணும்னு ஏற்கனவே சொல்லி வச்சதானே. இப்போ எதுக்கு அதை வேண்டாம் முடியாதுன்னு எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. இல்லைம்மா, மாடியிலலாம் ரூம் கட்டினா சரியாக இருக்காது. அது எப்படி இருக்குமோ என்னமோ, அதெல்லாம் வேணாம். இங்கே கீழே இருக்க நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. வேணா புதுசாக வேறு வீடு வாங்கிட்டு போக சொல்லுங்கள். அந்தளவுக்கு கையில் காசு இருந்தால் தானம்மா அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்ல, இப்படி இங்கே உழைப்பை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள ஏளனப்படுத்தக்கூடாது. உன்னால் ஏதாவது பண்ண முடியுமாடா? உன்னால் ஒரு வீடு வாங்க முடியுமாடான்னு அண்ணாமலை விஜயை பார்த்தும் மனோஜை பார்த்தும் கேலியும் கிண்டலுமா சொல்ல, ஏன் என் பிள்ளை தான் ஏற்கனவே ஒரு பெரிய வீட்டை வாங்கணும்னு நினச்சானே அப்படின்னு சொல்லும்போது, நினைக்க தானே செஞ்சார், ஏமாற தானே செஞ்சார். பணத்தை கொடுத்து ஏமாந்தது மட்டும்தான் அவரால் முடியும், மற்றபடி வேறு எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஸ்ருதியும் ரவியும் திட்டுறாங்க. விஜயா இதுக்கு மேலே பேச முடியாமல் அமைதியாக இருக்க, அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. அந்த கம்பெனிக்காரவங்களே எங்களுக்கு ஒரு வீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்து நம்ம வீட்டுக்கு போனால் போதும். அதுக்கப்புறமா மாதம் நம்ம பணத்தை கொடுத்தாலும் போதும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்ல, இதை கேட்டவுடனே என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீயும் மீனாவும் சொல்ல, நானும் மீனாவும் மட்டும் இல்லைப்பா, நீயும் தான். நீ, நான், மீனா 3 பேருமே நாம் அவங்க கொடுத்த வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கே வேணா நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும்ப்பா, நீ கஷ்டப்பட்டு கட்டின வீடு, உன்னால் இந்த வீட்டை விட்டு வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த வீட்டில் அம்மா எங்களை மேலே மாடி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்னப்பா பண்ண முடியும்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே விஜயா வந்துட்டு, மேலே வீடு கட்டினாலும் அது ஒரு சின்ன ரூமை தான் கட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு தனி வீடே கொடுத்துருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்று பண்ணிடக்கூடாதுன்னு விஜயா நினைக்கிறாங்க. விஜயாவுக்கு மனோஜ் இந்த ஐடியா தான் கொடுக்குறாங்க. அம்மா, முத்துவும் மீனாவும் சின்னதாக ஒரு ரூம் கட்டியிருந்தால் கூட மேலே மாடியில் இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கார்பரேஷன் ஆட்களே ஒரு வீடை கொடுத்துருக்காங்கன்னா முத்துவும் மீனாவும் அது பெரிய வீடாக தான் இருக்கும். அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரவி ஸ்ருதியும் இங்கே ஒருத்தரோட மற்ற ஒருத்தர் குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் கண்ணை காட்டும் போதே புரிஞ்சுக்கிறாங்க இது பொய்ன்னு. உடனே விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேணாம், மேலே மாடியில் வீடு தானே கட்டணும், கட்டிக்கோங்க அப்படின்னு விஜயா சொல்லும்போது, அதை கேட்ட அண்ணாமலையும், இங்கே என்ன விஜயா இப்போ வேண்டான்னு சொன்னால் இப்போ கட்ட சொல்கிறேன்னு சொல்ல, இல்லை நீங்களும் அவங்க கூட போயிடுவீங்களோன்ற ஒரு பயத்தில் தான், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையேன்னு இங்கே அண்ணாமலை சொல்லும்போது முத்துவும் மீனாவும், சரி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் வேணும்னா மேலே மாடியில் ரூம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடா ரூம் மட்டும்தான், அதுவும் இங்கே ஃபுல்லாலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்ல, இங்கே பாரு விஜயா, அவங்களுக்கு கொடுத்த வீடு ரொம்ப பெரிய வீடு, அதை விட இங்கே சின்னதாக தான் கட்டுவாங்கன்னு சொல்ல, அப்போ சரி அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளேயே நம்மளை சிரிச்சுக்கவும் செய்கிறாங்க. விஜயா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தை வந்துட்டு அண்ணாமலை கிட்டே சொல்ல, எனக்கு தெரியும்டா முத்து, அப்படியெல்லாம் உடனே ஒரு ஆர்டருக்காக வீடெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும்னு அண்ணாமலை சொல்லிட்டு சிரிக்க, அப்பா நிச்சயமாக ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒரு பெரிய வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போதைக்கு தற்காலிகமாக நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் மட்டும் இருந்தால் போதும்ல அப்படின்னு முத்து மீனாவை சொல்ல, அதுக்கான வேலைக்கான ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சொன்னது போல் வீட்டுக்கான வேலை ஏற்பாடு எல்லாமே தொடங்குது. விஜயாவும் நம்ம நினச்சதுக்கு மாறா இங்கே வேலையெல்லாம் ரொம்ப வேகமாக நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த முத்துவுக்கு மீனாவுக்கு ஏதோ கார்பரேஷன் கம்பெனியில் வீடு கொடுத்ததா சொன்னாங்கல்ல, ஆமாம் அது எங்கெங்கே இருக்குது? மனோஜை போய் ஒரு எட்டை பார்த்துட்டு வர சொல்லுவோமா? மனோஜ் வேணால் அந்த வீட்டை வாங்கி போட்டால் பின்னாடி கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லும்போது, விஜயா அதெல்லாம் சும்மா சொன்னது, அப்போல்லாம் எந்த வீடையும் இங்கே முத்து மீனாவுக்கு கொடுக்கல. அப்படி சொன்னால் தானே நீயும் இந்த வீட்டில் இங்கே இருக்க சொல்வேன். ஏன்னா உன் பையனை தாண்டி அவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். எல்லா அம்மாவும் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, ஆனால் நீ மட்டும்தான் பெத்த பசங்க முன்னேறிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்க. அதனால தான் முத்துவும் மீனாவும் இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாவை நேற்று பண்ணாங்க. இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் பிறக்கும். இதை விட பெரிய வீட்டை கூட வாங்குவாங்க. ஆனால் உன் பிள்ளை சொந்தமாக ஒரு ரூம் கூட கட்ட முடியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை அவமானப்படுத்த, கரெக்டாக சொன்னீங்க அங்கள், முத்துவுக்கும் மீனாவுக்கும் கூட இந்த திறமை இருக்குது. ஆனால் உங்கள் பிள்ளை மனோஜுக்கு என்ன திறமை இருக்குது? மற்றவங்களை ஏமாத்துகிற திறமை நல்லா இருக்குது, இல்லை மற்றவங்கள்ட்ட ஏமாத்துகிற திறமையும் நல்லா தான் இருக்குது. மற்றபடி
ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்கள்ட்ட ஏமாறுற திறமையும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா வாயடைச்சு போய் நிற்க, ஆண்டி இது எல்லாமே உங்களை வழிக்கு கொண்டு வரத்துக்காக போடப்பட்ட பிளான் தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, உங்கள் பையன் மனோஜால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரூமாவது கட்ட முடியுமா? அதுக்கான பணமாவது இருக்கா இல்லை திறமையாவது இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் சவால் விடலாம். சவால் விடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒத்தே இல்லாண்டே மனோஜ் அப்படின்னு அங்கே ஸ்ருதியை சொல்கிறாங்க. சரி ரவி, நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போது, ஆமாம்மா, அண்ணியும் முத்துவும் மேலே மாடியில் இருக்க தான் சரி. அப்படி இல்லைன்னா அண்ணியும் முத்துவும் எங்கே போகிறாங்களோ அப்பா அங்கே தான் போவாங்க, அப்பா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நாங்களும் இருப்போம். அப்புறம் கடைசியில் நீங்களும் மனோஜ் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு விஜயா பார்த்து சொல்லிவிட்டு ஸ்ருதியும் ரவியும் அங்கேருந்து கிளம்பி போக விஜயா உடஞ்சி போய் நிற்கிறாங்க. இப்போ அடுத்து குழந்தையும் பிறந்துரும்ல, தனியாக ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா குழந்தைக்கு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா சொத்துமே இவங்க பேருக்கு வந்துடுமே நினச்சி விஜயா பதட்டத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்க. உடனே ஊரில் இருக்க பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன விஜயா, ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை, அது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, இல்லை நான் மனோஜுக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன். நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து அமைஞ்சிட்டுனா அடுத்து அவனுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிரும், நல்ல குழந்தையும் பிறந்துடும். நீங்கள் ஊரில் இருக்க நிலத்தையும் அப்புறம் அந்த சொத்து பத்திரத்தையும் நீங்கள் மீனாவுக்கும் முத்துவுக்கும் எழுதி வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீட்டில் முதல் வாரிசு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தானே அதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்தா மனோஜுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல, முதல்ல மனோஜுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணு, அதுக்கப்புறம் குழந்தை விஷயத்தை பற்றி பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு இப்போவே இதை நீ யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்காதன்னு எனக்கெல்லாம் நீ ஆர்டர் போடாத. எனக்கு தெரியும் அந்த விஷயத்தை யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு. அதுவும் உன் பிள்ளை மனோஜை நம்பி செய்வேன்னு மட்டும் நினைக்காத. ஒன்று அந்த வீட்டில் முத்து இல்லாட்டி ரவி 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் நான் சொன்ன இந்த விஷயம் கிடைக்கும், நடக்கவும் செய்யும் அப்படின்னு அங்கே பாட்டியும் சொல்லிடுறாங்க. விஜயா இதை கேட்டு உடஞ்சி போயிருக்க, இங்கே பாரு விஜயா, உன் பிள்ளை பேராசைப்படுறவன், பேராசை மட்டும் இல்லை மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன். அப்படிப்பட்டவன்கிட்ட பரம்பரை சொத்தை எப்படி ஒப்படைக்க முடியும்? அதுக்கான எந்த தகுதியுமே உன் பிள்ளை மனோஜ் கிட்டே இல்லை. ஒன்று மனோஜ் தகுதியை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். 2மே இல்லாதப்போ அவன் கையில் ஒப்படைக்க நானும் முட்டாள் கிடையாது அப்படின்னு எங்கள் பாட்டி கராராக இந்த விஷயத்த சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஏமாற்றமாகவும் இருக்குது.